சென்னையின் பல்வேறு பகுதிகளில் சாலைகளில் முறிந்து விழுந்த மரங்களை அகற்றும் பணி தொடர்ந்து நடைபெற்றும் அதே நிலையில் முக்கிய சாலைகளில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டிருப்பதாக கூறுகிறார் எமது செய்தியாளர் ராஜா. வார்த் புயலால் சென்னை நகரின் பல சாலைகளிலும் பெரிய மரங்கள் முறிந்து கிடக்கின்றன. இந்த முறிந்த மரங்களை சென்னை மாநகராட்சி ஊழியர்கள், அதே போன்று வெளியூரில் இருந்து வரவழைக்கப்பட்ட ஊழியர்கள் இரவு பகலாக அதை அகற்றும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். இருந்தாலும் சென்னையில் உள்ள முக்கிய சாலைகளில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டிருக்கிறது. நேற்று விடுமுறை தினம், அதே போன்று பல்வேறு நிறுவனங்களும் விடுமுறை அளித்திருந்ததால் பெரிய அளவில் போக்குவரத்து நெரிசல் இல்லை. அதே சமயம் இன்றைக்கு சென்னையில் உள்ள முக்கிய கம்பெனிகள், அதே போன்று வணிக நிறுவனங்கள் என பலவும் செயல்பட ஆரம்பித்திருப்பதால் சென்னையின் பல பகுதிகளிலும் போக்குவரத்து நெரிசல் அதிகமாக காணப்படுகிறது. சென்னையில் உள்ள சர்தார் படேல் சாலையில் தொடர்ந்து வரிசையாக மரங்கள் இருக்கின்றன. அதை அகற்றும் பணி தற்பொழுது நடைபெற்று வருகிறது. இதன் காரணமாக OMR என்று சொல்லக்கூடிய பழைய மகாபலிபுரம் சாலைக்கு செல்லக்கூடிய வாகனங்கள் அனைத்தும் வெகு தொலைவிற்கு நீண்ட வரிசையில் நிற்கின்றன. ஒரு சில இடங்களில் மணிக்கணக்கில் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டிருக்கிறது. அண்ணா சாலை, சைதாப்பேட்டை, அதே போன்று கிண்டி உள்ளிட்ட பகுதிகளிலும் மற்ற இடங்களில், அதாவது உட்புற சாலைகள், சென்னையில் உள்ள குறுகிய சாலைகள் அனைத்து இடங்களிலும் மரங்கள் இன்னும் அகற்றப்படாமல் இருப்பதால் பெரிய அளவில் போக்குவரத்து நெரிசலும், அதாவது செல்ல வேண்டிய இடத்திற்கு செல்வதில் கடும் சிரமமும் வாகன ஓட்டிகள் சந்தித்து வருகின்றனர்.